ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ கொடைக்கானலில் இருக்கிற எங்கள் தோட்டத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செத்துருச்சாடா அது? இல்லைங்க, செத்துதாங்க பஸ். என்னடா பண்ணுற இப்போ அதை? எங்க பாத்துங்க கீழ சரி, யார் கட்டா ஏறிறீங்கன்னு பாப்போம். ஏறிங்க ரெண்டு பேரும். நாங்க கீழ யாராவது ஆள் வந்துகிட்டு போறாங்கமா. ஜஸ்ட் மிஸ். சுரேஷ் நீங்க ஏறிங்க. ரெண்டு பேர் யார் ஏறிறீங்க கரெக்ட்டா பாப்போம். ஓ மை காட். ஐயோ, ஏறிங்க. ஆளுகில போய் பயமா இருக்கு. அது வேற. நீங்க ரெண்டு பேருமே தோத பாருங்க. எங்க மாமா தான் ஏறி போறாரு. அப்பா கட்டா ஏறிவாரு எனக்கு தெரிஞ்சு. எப்ப நீ ஏறிப்பா ஒரே கல்லு. நீ ஏறிப்பா. ஏய், எங்க அப்பா ஒரே கல்ல. குறித்தப்பாது. இங்கோட எதையும் பேசிட்டு இருக்கதா? அதனால தான் கேமரா தூக்கி எறிஞ்சிட்டேன் கீழ. அவங்க மண்டையனே இல்ல, அந்த டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணாம யாரு எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா தான் ஓடிப்பாருன்னு நினைக்கிறேன். அத ஏய், கீழ மண்டையில விழுந்துற என்ன தெரியுமா? பாத்தா நாட்டா கதிரே கல்லெல்லாம் கீழ தான் போகுது. குதிரு கதிரு. ஏய், சும்மா விடுங்க. அது போனா அது டைட்டா இருக்கு. இவர் எரிஞ்சப்பே கூட போகுது போயிரா. போகுது வாங்கனா வந்து அழைச்சு விடுறது எவனா சேர்ந்து கீழ போறீங்க. எவ்வளவு நேரம் தான் இந்த வீடியோவை நான் வந்து 5 ஸ்பீட்ல வச்சு ஓட்டணும் போலயே. வீடியோ போட்டு ஸ்டேட்டஸ் போடுறீங்க. பறவை வந்து இது பண்றாங்கன்னு வந்துற போதே. இல்ல செத்த இது வந்து நாங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். இது வந்து நாங்க சாவடிக்கல. கரண்ட்ல செத்த உயிரை வந்து மேலும் அது சாவ கூடாது, வீசி போயிட கூடாதுன்னு சொல்லிட்டு கீழ எடுத்து விட போறோம். பொது சேவைகள் சொல்லுங்க. வேணா விட்டுருங்க. நமக்கு இது தேவையில்லாத வேலை. கௌசி போய் அப்பாவை கல்லு பறி கொடுப்போம். ஐயா ஐயா அந்த கழுவு இங்க பப்போ நீ எல்லாம் என்ன பப்பு இங்கிட்டு வந்து ஏறி பப்போ அங்க நின்று இருந்தா எப்படி பப்போ? அந்த கல்ல எடுத்துக்கிறியா? கீழ கீழ ஆட்கள் எது பட்டுப்பட்டு பயமாவே இருக்கு. பத்தா கத்துவாங்க ஓடி போயிடுவோம். எப்படி 3 கல்லு 3 பக்கம் பறக்குது, ஒரு கல்லு அதை டச் பண்ண மாட்டேன்தே. இந்த 3 வாரம் தவிக்கிறீங்க. யாராச்சும் ஒரு ஆளாவது முடிப்பாங்களான்னு பாப்போம். 3 பேரும் கல்ல மாத்தி மாத்தி ஏறிறாங்க, ஒரு கல்லு அதுல போய் பட மாட்டேங்குது. ஆமா. என்னப்பா தெரியலையா? விட்டுவாங்க. சரி, ஒரு தடவை நான் ட்ரை பண்ண போறேன் இப்ப. இல்ல கால்ல ஓட்டா. கால்ல போட்டு அதை நகட்டி விட்டேன். முடிச்சிருவியாடா? இல்ல இப்ப தனியாச்சு. சுரேஷ் கொஞ்சம் பரவாயில்ல. என்னப்பா ட்ரை பண்றியா? என்ன ரொம்ப சின்ன கல்ல எடுத்துறாங்க. அதே மெயின் தான் போகுது கொஞ்சம். ஆனா சின்ன கல்லு தான் வீசவும் முடியும். பெருசலாம் இல்ல. எங்க வீட்டுக்காரர் பாத்தி. உங்க தம்பி கல்ல பாருங்க. ஒண்ணு கேள வாடா. காத்தியா பாத்தியா? என்னப்பா? அப்பா கொஞ்சம் பேலன்ஸ் இல்ல. எப்படி உன்னை காலி பண்ணி விட்டுறாச்சு? கரெக்ட்ப்பா, நீ தான் காலி பண்ண. இவங்க 2 பேரும் வேஸ்ட்ப்பா. கொஞ்சம் கிளை கூட குண்டா விழுந்து. நானே ஆமா நாங்க நாங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. ஃபுல்லா மண் ரோடு தான் இங்க நடந்து போறதுக்கலாம். குடி வந்து நடு மத்தியில இருக்கணும் கரெக்ட்டா. அப்போ ஹாய் சொல்லுங்க. அவனுக்கு நிக்க முடியல. நல்லா ரொம்ப ஹெரி முடியல. எப்ப நான்லாம் ரெண்டு அஞ்சனா ஒரே ஏரி தான். வாயில தான் இதுதான் நடந்து போற வழி போறதுக்கு. நம்மோட கல்ல தூக்கி வீசி எறிறாங்க. திரும்பி யார் மண்டை உடைஞ்சு வந்தா சரி. ஏற்கனவே அப்படி மாட்டி கடிச்சு பிடிச்சது. கோழி அப்படியே காட்டு கோழி அது அந்த கரெக்டாக மண்டையில் பார்த்து ஜோடியா செத்துரு, குடும்பமா செத்துருக்கும் போல. ஆடு மேய்க்கணும்னா எப்படி மேய்ப்போம்? அது வாட்டுக்கு ஓடி ஓடி போயிடும். பின்ன ஆடு ஒரே இடத்துல உட்காந்துருக்குமா? சொல்றேன் ஓடி ஓடி போயிடும். அது வாட்டுக்கு நான் பாட்டுக்கு நிற்கிறேன். குமார் இடத்துல போயிருமா ஆடு இப்படி உட்காந்துருமா? அங்க போய் அதான் வந்துருமாமா. அதெல்லாம் வந்துருமாமா. அவங்க சண்டைக்கு வந்ததுக்கு பின்னாடி போறது போறதே கிடையாது. அப்பயும் போறது கிடையாதா? அதான் வந்துரும். கொடையை பிடிச்சி அது கொடைக்குள்ள உட்காந்துக்குவான். உங்க பெருமை எல்லாம் நெல்லிக்காய் பாருங்க. அது என்ன கலர்? மலை நெல்லி பிங்க் கலர்ல இருக்கு, லைட் பிங்க் கலர்ல இருக்கும். இதுக்கு ஏதாச்சும் பெரிய ஆர்டர் பிடிச்சி நம்ம போய் எங்கடா ஏத்தலாம் போலடா. அவ்வளவு நெல்லிக்காய் இருக்கு. சரியான துவர்ப்பு. மலை நெல்லி இது எல்லாமே இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. இதான் இந்த நெல்லிக்காய் தான் இப்போ யூஸ் பண்ணலாம். ஆனா யாரும் புடிங்க கொடுக்க மாட்டாங்க.
நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. இப்போவாது இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. பட் நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்பெல்லாம் இந்த ரோடு கூட இருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கும். குட்டி வழி, குதிரை பாதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒத்த பாதையாக தான் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு இதில் பிக்கப்லாம் வரளவுக்கு அது கொஞ்சம் ஓரளவுக்கு ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஏரியா சூப்பராக இருக்கும். எங்கள் ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள். ஏரியா சும்மா மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு, கீழே ஃபுல்லாக அங்கே கீழே ஃபுல்லாக கொஞ்சம் மழை பெய்யுது. இப்போ இங்கேயுமே லைட்டாக இப்போ தான் மழை பெஞ்சு விரிச்சது. லைட்டாக வெயில் அடிச்சுக்கிட்டு அப்படியே மழை தூரிக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு தித்திப்பாக இருக்கும். துவர்ப்பு இதுதான். நீ துவர்ப்புனா எப்படி இருக்குன்னு கேட்டல, இதுதான் துவர்ப்பு. நல்லா சாப்பிடு. இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான். ஒரு கட்டிப்பில நெல்லிக்காய் நிறைய எடுத்துட்டு போயிருந்தோம். காலையில வெறும் வயிற்றுல ஒன்று சாப்பிடுவேன், பிளட்டும் கூடும், நல்லதும். ஏதாவது ஒரு டைலாக் சொல்லி கொடுங்க, நான் பேசுறேன். வாங்க எல்லா பேரும் தோட்டத்துக்கும் போலாம். இன்னைக்கு ஒரு பிடி, இன்னைக்கு ஒரு பார்வை அப்படின்னு களவாணி பயலுகளா. இந்த இடத்துல யாரு கிளீன் பண்ணுது? போறதா இல்ல வேற வழி எதுவும் வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். இப்போ நம்ம வந்து ட்ரெக்கிங் போக போறோம். அட்வென்ச்சர்ஸ் பாதை இது. சத்தியமா இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டே போனேன்னா கவுந்து விழுந்துருவேனோ, எனக்கே பயமாக தான் இருக்கு. ஓடுறேன், பொறுங்க. ஒரு ஆளாக பொறுமையாக வாங்க. கீழே விழுந்தா எல்லா பேரும் மொத்தமாக விழுந்துருவோம். அப்புறம் ஒரு ஆளாக வாங்க, இல்லாட்டி அவ்வளோதான். பல்லெல்லாம் கண்டிப்பாக வழுக்கும். அம்மா எம்மா ஓய் ஆமாம் தண்ணி கீழே இருக்குமா? இருக்கும். செருப்போட வலிக்கிட்டு விழுந்தீங்கன்னா நம்ம பொறுப்பே கிடையாது. செருப்பு இல்லாமல் வந்தவங்க மட்டும் பாவம் பருப்பு கொஞ்சம் பரிதாபப்படலாம். ஏன்டா அவ்வளோ கொலவெறி உனக்கு? அவங்க இடம்ப்பா, அவங்க ஏரியாவில் உன் தொழில நீ கில்லியா இருக்கலாம், அவங்க ஏரியாவில் அவங்க தான் கில்லி. ஆமா அப்படியே தொண்டை கவிர்ச்சி. எப்படி பார்த்தீங்களா? தொண்டை கவிர்ச்சி எப்படி உள்ள நிற்குது. அப்படியே டக்கு இதாக இருக்கு பாருங்க. இது ஒரு சார் சரியான புதராகி போச்சு இப்போல்லாம் இந்த பாதை. அப்பா அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, நாங்களாம் யாருமே இங்கிட்டு வரதும் இல்லை. எப்போவாச்சும் இந்த இப்படி இயர்லி ஒன்ஸோ ஏதாவது அக்கேஷ்னலாக மட்டும்தான் இங்கே வர்றதுனால சரியான டாஸ்க்காக தான் இருக்குது இதில் இறங்கி வர்றதே எங்களுக்கு. பார்த்து வாங்க. ஃபைனலி நம்ம தோட்டத்துக்கிட்ட வந்தாச்சு. என்ன அதுப்பா? ஒரு வழியாக நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தோட்டத்தை உங்களுக்கு பேக் கேமரா போடுறேன். இதுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நம்ம தோட்டம். அவகேடோ மரம் இருக்குது, பெனானாஸ், இது வந்து சின்ன அவகேடோ மரம். இதோ அங்கெல்லாம் ஒரு மரத்தில் சரியான காய் இருக்குது, நல்லா காய்ச்சிருக்கு. இங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. நவாப்பழம், வாழை மரம், அவகேடோஸ். என்னப்பா? என்ன இதுப்பா? மொந்த வாழைக்காயா? எதுப்பா? அந்த இருக்கு மொந்த வாழை. மொந்த வாழை சரியான டேஸ்ட்டுப்பா. பழுக்க வச்சு சாப்பிட்டா நேந்திர பழம் மாதிரி இருக்குப்பா. சூப்பராக இருந்துச்சு நிஜமா, நேந்திர பழம் மாதிரிக்கே இருந்துச்சு. இதுதான் நம்ம தோட்டம். ஆக்சுவலி இது வந்து இந்த இடம் வந்து எங்களோட பழைய வீடை வந்து எங்கள் அப்பா இப்போ வந்து சின்னதாக கிணறா கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காரு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக. இப்போ அதான் வீடாக இருந்தது, இது ஒரு வீடாக இருந்தது. இப்போ வந்து ஒரு கிணறா மாறிடுச்சு ஃபுல்லாக. எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அவங்களாம் சேர்ந்து கட்டின வீடு இது. வந்து நம்ம இன்ஜினியர்லாம் வச்சு கட்டலை, அந்த மாதிரி வீடெல்லாம் இல்லை. மொந்த வாழைக்காய் இது இங்கே மட்டும் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க.
நல்லா தெரிய மாட்டேங்குது. என்னப்பா நல்லா தெரிய மாட்டேங்குது. தெரியுதுப்பா. தெரியுதுப்பா. அவகேடோஸ் ஃபார்ம் ஃப்ரெஷ். இதான் அவகேடோஸ். இதான் நம்மளோட ஃபார்ம். எங்க அப்பா இந்த இது கரும்பு நட்டு வச்சிருக்காரு. கரும்பு நட்டு வச்சிருக்காரு. சீனி வாழை நட்டு வச்சிருக்காரு. என்னதுப்பா? சக்கரவள்ளி கிழங்கு தானேப்பா இது? மரவள்ளி கிழங்கு. தோட்டத்துக்கு வந்தா எல்லாமே கிடைக்கும் எங்க தோட்டத்துக்கு வந்தா. என்னப்பா ஸ்விம்மிங் பூல் காமிச்சிட்டேனே ஒன்ஸ் அப்பான டைம். இது எங்க கொய்யாக்கா மரம் பாருங்க எவ்வளவு கொய்யாக்கா இருக்குன்னு. என் பொண்ணுக்கு கொய்யாக்கானா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும் கொய்யாக்கானா எங்க வீட்டுல. வாவ் எவ்வளோ கொய்யாக்காஸ் இருக்கு. வாவ் நல்லா இருக்குப்பா. நிறைய கொய்யாக்கா இருக்கேப்பா. அவகேடோஸ் யாருக்காச்சும் வேணும்னா எங்க அப்பாவோட கான்டாக்ட் நம்பர் தரேன். ஸ்ட்ரெயிட்டா எங்க அப்பா கிட்ட வாங்கிக்கோங்க. ஏப்பா நீ ஆன்லைன்ல சேல் பண்றியாப்பா அவகேடோ? கேட்டாங்கன்னா எங்க அப்பா கேட்டா கொடுப்பாராம். எவ்வளோ? கேஷ் ஆன் டெலிவரிலாம் கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். யாருக்கு வேணுமோ கேளுங்க. அந்த இவர் தான் எங்க அப்பா. என்னப்பா ஓனர் இவர் தான். அவரோட கான்டாக்ட் நம்பர் தரேன். வேணுன்றவங்க கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அது ரேட்டு என்ன ஏது அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா தான். எங்க அப்பா தான். நல்லா நிறைய இருக்கு. இப்பதான் நிறைய பிஞ்சு இருக்கு. சரியா உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல எனக்கு. இதோ இதுல காய்ச்சிருக்கு. இதோ அங்க மேலையும் அவகேடோ மரம் தான் இருக்கு. அதோ அங்கிட்டு கொஞ்சம் தூரமா நிறைய மரம் இருக்கு. அவகேடோ மரம் நிறைய இருக்கு. இந்த வீடு இதுதான் காஃபி பீன்ஸ். இந்த காஃபி பீன்ஸ் வந்து இந்த பழுத்தது தான். இந்த ரெட் கலர்ல இருக்கிறது தான் பழுத்தது. இதை வந்து நல்லா காய வச்சு ஏத்தா அவிச்சு அதுக்கப்புறமா அந்த கொட்டை பழத்தை அரைச்சு அப்புறம் அதில் உள்ள விதைக்கு தான் வந்து நம்ம காப்பி சாப்பிடுறது. பழத்தை அரைச்சு அந்த விதையை மட்டும் எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து அரைக்கணும். வறுத்து அரைச்சு அப்புறம் தான் பொடி. அது காப்பி பொடி. அதே காஃபி பொடி. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இதுக்கு பேர் வந்து காந்தாரி மிளகா, காண மிளகா, சின்ன மிளகா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. காந்தாரி நம்ம பிளட் சர்க்குலேஷனை கூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மிளகா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சரியான காரமா இருக்கும் பார்க்க இத்தினூண்டா இருந்தாலும். அதனாலதான் இதுக்கு பேர் காண மிளகா. பலாமரம் பாத்துக்கோங்க. ஆனா பலாக்காய் தான் எதுவுமே இல்லை இந்த வாட்டி. ஏப்பா இந்த வாட்டி பலாக்காய் எதுவுமே இல்லை. இது ஃபுல்லா காஃபி தான். கீழே ஃபுல்லா தன்னால பேசிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டி. வீடியோ எடுக்கிறீங்க பேசுறீங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டோட வருமா? ஆமா. தண்ணி கீழே இருக்கு. வாயா கீழே குடிச்சு கீழே இன்னொரு குடிச்சிருக்கா. மாமா பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. தச்சு ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் அழகி. பலா பிஞ்சு இருக்கு. பலா பிஞ்சு லைட்டா விலைக்கு காமிப்பா. அத ஏய் விலைக்கு காமியா? நீ விலைக்கு காமியா? இப்பதான் பிஞ்சு விட்டுருக்கு இதுல பலா. இது வந்து நம்ம பிரியாணி பண்ணலாம், கூட்டு கிரேவி பண்ணலாம். அப்புறமா இந்த சைடு ஃபுல்லா அப்பா மொதல் சவு காய் போட்டிருந்தாங்க. இப்போ ஃபுல்லா காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கீழே வந்து அவரை பீன்ஸ் போட்டிருக்காங்க. அதோ அங்கே மலை நெல்லி தெரியுதா? சரியான வியூவாக இருக்கும் இந்த சைடெல்லாம். அந்த 2 மலைக்கு நடுவில் இருக்கிறது தான் பழனி டேமு. அவகேடோஸ் நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். வேணுன்றவங்க எங்கள் அப்பாவை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இன்னும் கீழே போகலாம். தோட்டத்துக்கு அவரை தோட்டத்துக்கு போகலாம். ஹாய் சொல்லிட்டான். மூஞ்சிலாம் ஒரு மூஞ்சின்னு வேறு எடுத்துக்கிட்டேன். போகிறேன். எங்க இருக்கீங்க? இந்த ரியல் ட்ரெக்கிங் இதுதான் எங்களுக்கு. ட்ரெக்கிங் எங்கள் அப்பாவெலாம் டெய்லி ட்ரெக்கிங் போகிறாரு. அப்போ வீட்டிலேருந்து தோட்டத்துக்கு வரத்துக்கு. உள்ளத்துக்குள்ள நீ சொன்ன கசக்கும் பாரு. சிரிக்க சிரிச்சா அழகா இருக்கு. அவகேடோஸ் தொங்குதான். இதோ இங்கிட்டு அவகேடோஸ்.
இந்த ஆக்சுவலி இந்த ஒரு மரத்துக்கு மட்டும் ஒரு பெரிய கதை இருக்கு. இந்த ஒரு மரத்துக்கு காய் மட்டும் ஒரு பிக்கப். என்னடா ஒரு பிக்கப் ஏத்திருக்கோம். ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா பையன் பேசுவான் தொடர்ந்து. அடுத்த வருஷம் காய் வைக்க சொல்லிக்கிறேன். என்னது? ஏய் இந்த வருஷமே இந்த பரவாயில்ல, போன வருஷத்தை விட காப்பு இந்த வருஷம் நல்லா தான் இருக்கு. அடுத்து இது எடுக்க போறீங்களாம்மா? அவரைக்காய், அவரை பந்தல் இருக்கா அவரைக்காய். இப்போ இதான் விவசாயம் அப்பாவுக்கு. அடுத்து பீன்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறமா சோழர்கள் இல்லைடா, நம்ம அப்பா வாழ்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஏப்பா இது சக்கரவள்ளியா? இதுவும் மரவள்ளியாப்பா? இது சக்கரவள்ளி தானேப்பா? இது சக்கரவள்ளி கிழங்கு கொடி. அப்படியா? தெரியலையே, அது பார்த்தா உனக்கு? இது ஃபுல்லுக்கு உள்ள கிழங்கு. இன்னும் கொஞ்சம் வளரணும். அந்த கொடி பூரா வாடணும். வாடி காயிறப்பதான் கிழங்கு நல்லா நல்லா வச்சிருச்சு. வீட்டுக்கு போட்டீங்களா இல்ல நீங்க கடைக்கு போட்டுட்டீங்களா? சும்மா போட்டது. இவ்வளோ வந்திருக்கு. எனக்கு ஒரு கொய்யாக்கா குடியா கையில வச்சிருக்கேன். குடியா ஒரு கடி கடிச்சிட்டு தரேன். கொடுங்க. அண்ணா எப்படியா இருக்கு? இருங்க நான் கீழே விழுந்தா என்னையும் சேர்த்து இழுத்துட்டே போயிடணும்ல. இல்ல அதுதான் பிளான் போட்டேன். வாங்க. என்னப்பா? என்னப்பா? ஆமா. வெண்ணிலவே வெண்ணிலவே. போய்கிட்டே இருக்கீங்க. நம்ம இப்ப எங்க போறோம்? சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு. பார்க்கணும். என்னது புரியல? புளிய மரம்லாம் காய்ச்சிச்சாப்பா? நல்ல காப்பு நோட்டம். ஆத்தா சொல்லுச்சு. நம்ம காப்பான் புளியம்பா. இப்படி இறங்குறது ஈஸினே.